குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நான் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் முதல் தடவையா பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டேட்டை பத்தி என்ன கேட்க நினைக்கிறீங்களோ தைரியமா கேளுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு கத்தாம சொல்லுங்க. எனக்கு சத்தமா பேசினால பழக்கம். சொல்லுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு முதல் பெண் முதலமைச்சர் நீங்க இல்லையா? எப்படி இத பத்தி ஃபீல் பண்றீங்க? வீட்டை நிர்வகிக்கிறதுல மனைவியா என் பொறுப்பை எப்படி ஃபீல் பண்றேனோ, ஸ்டேட்டை நிர்வகிக்கிறதுல முதலமைச்சராவா அப்படித்தான் ஃபீல் பண்றேன். கடந்த 2 வருஷத்துக்குள்ள 2 கேபினெட் மாறிடுச்சு. மிச்சம் இருக்கிற 3 வருஷங்களாவது உங்க கேபினெட் இருக்குமா? ஒழுங்கா மக்களை கவனிச்சுக்கிட்டா நிச்சயம் இருக்கும். இப்பெல்லாம் முதலமைச்சரோட உங்க வாரிசு தான் முதல்ல தயாராகிறாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க. இங்க பாருங்க, பத்திரிகைக்காரங்க அரசாங்கத்தையும் மக்களை இணைக்கிற பாலம் மாதிரி. நீங்க கேக்குற கேள்வி 10 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர 10 பேர் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இப்ப நம்ம ஸ்டேட்ல பெண்கள் எல்லாரும் சாராயத்தை ஒழிக்கணும்னு கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை தீய சக்திகள் எதுக்குது? அந்த போராட்டத்தை நீங்க எந்த நோக்கத்துல அணுகலான்னு இருக்கீங்க? நானும் ஒரு பெண்ணுங்கிற நோக்கத்துல அணுகலான்னு இருக்கேன். நம்ம நாட்டுல ஜாதிகள் இருக்க கூடாதுன்னு, எல்லாரும் ஒரே ஜாதியா வாழணும்னு கூட்டம் போட்டு உபதேசம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம நாட்டுல எந்த கான்வென்ட்டுக்கு போனாலும் ஜாதி பேரை சொன்னால் ஒழிய சீட் கொடுக்கறது இல்ல. ஜாதி பேரை வச்சுதான் ஹாஸ்டல்ஸ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, கல்யாண மண்டபங்கள் கட்டுறாங்க. உங்க கேபினெட்ல இருந்து கான்வென்ட் வரைக்கும் மொத்தமும் ஜாதியை வச்சுதான் நடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அருமையான கேள்வி கேட்ட. ஆனா தெய்வங்களையும் மதங்களையும் ஜாதிகளையும் வச்சுக்கிட்டு பிறந்த இந்த உலகத்துல இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. முந்தா நாள் ஏன் டெல்லிக்கு போனீங்க? மத்திய அரசோட ஃபங்க்ஷனுக்காக மட்டும் போகல, மக்களுக்கு தேவையான நிதி உதவி கேட்க போனேன். நீங்க இப்ப பாடுபடுறது நாட்டோட நன்மைக்காகவா இல்ல வர எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கவா? ஓட்டு வாங்க தவறான அடி வைக்கிற தலைவர்கள் என் பார்வையில பரிமாறின எலமென நின்னுக்கிட்டு எப்பவோ வரப்போற மழையை எதிர்பார்க்கிறவங்க. அந்த அரசியல்வாதிகளை நான் விடமாட்டேன். என்னால செய்ய முடிஞ்சதை செய்வனே தவிர வெறும் ஓட்டுக்காக எச்சிலையை திங்க அலையிற நாய் மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன். நீங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் மனைவி இல்லையா? உங்க சோஷியல் சர்வீஸும் உங்க ஃபாதரோட சுதந்திர போராட்டமும் உங்களை மக்கள் மதிக்கிற நல்ல தலைவியாக்கி இன்னைக்கு உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருக்கு. ஆனா உங்க ஹஸ்பண்ட் நீங்க இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சராவே வச்சிருக்கிறது மக்கள் மத்தியில உங்க சிம்பிளிசிட்டியை பிரச்சாரம் செய்யறதுக்காகத்தான் ஒரு சிலர் சொல்றாங்க. இத பத்தி உங்க ஹஸ்பண்ட் வருத்தப்படுறது இல்லையா? ஏமா, நான் அப்படி ஃபீல் பண்ணல. எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ சிஎம் மணியை தவிர சிஎம் புருஷனா நான் டீச்சர் ஆகல. நான் வேதனைப்படுறது எப்பன்னா, என் மாணவர்கள் தப்பு செய்யறப்பவும் பரீட்சையில ஃபெயில் ஆகிறப்பவும் தான். அந்த மாணவர்களை கலெக்டர் இருக்கலாம், சிஎம் இருக்கலாம், ஜனாதிபதியும் இருக்கலாம். காந்திஜி அன்னைக்கு 2 சின்ன பெண்களை கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டு நடந்ததுக்கே தப்பா பேசின உலகம் இது. அதை நீ பெருசுப்படுத்தாது. அதிகாரத்துல உள்ளவங்க மென்டலாவும் இருக்கக்கூடாது, சென்டிமெண்டலாவும் இருக்கக்கூடாது. நீ தவறாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். என் மனைவி என்னதான் சிஎம் இருந்தாலும் இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் சம்பளத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதான் அவளோட பெருமை. எனக்கு அந்த சம்பளமும் சரியான டைமுக்கு வர்றதில்ல. 1ஆம் தேதியே கொடுக்க ஏற்பாடு செய். வீட்டுல கஷ்டமா இருக்கு. ஆகட்டும்.